புதிய மாதத்தை தேவன் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் எல்லாவித நன்மையினாலும் நிறைத்து நம்மை ஆசீர்வதிக்கத்தக்கதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே வழிநடத்தி ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. பவுல் அப்போஸ்தலன் ரோமாபுரியிலே சிறைச்சாலையில் இருந்த பொழுது ஒரு நிருபத்தை தன்னை நினைவு கூர்ந்த அல்லது தன்னுடைய இக்கட்டான நாட்களில் நினைத்ததான ஒரு சபையாரை மனதில் வைத்து ஒரு கடிதத்தை அவர் எழுதினார். மக்கதோனியா பட்டணத்திலே, மக்கதோனியா நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சபை, பிலிப்பு என்கிற ஒரு சபை, பிலிப்பு என்கிற ஒரு சபைக்கு அந்த நிருபத்தை அவர் எழுதினார். இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபமானது த லெட்டர் ஆஃப் ஜாய், அதாவது சந்தோஷத்தின் கடிதம் என்று சொல்லப்படுகிற ஒரு தலைப்பில் எழுதப்பட்ட ஒரு நிருபம். மக்கதோனியா நாட்டு சபையினர் கொடிதான தரித்திரத்தில் இருந்த பொழுதும் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்த பொழுதும் அவர்கள் பவுலை நினைத்தார்கள் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 2-3 வசனங்களிலே நாம் ஆதாரமாக அதை நாம் பார்க்க முடியும். மிகுந்த உபத்திரவத்திலும் கொடிதான தரித்திரத்திலும் இருந்த பொழுது ஊழியத்தை நினைத்தார்களாம். அந்த வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க. மிகுந்த உபத்திரவத்தினாலும் சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தில் மிகுந்த உதாரத்துவமாக அவர்கள் கொடுத்தார்கள் என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உணர்ந்ததான பவுல் அந்த சபைக்கு, பிலிப்பியருக்கு எழுதினதான அந்த நிருபத்தை எழுதும் பொழுது ஒரு வாக்கியமாக அல்லது மைய கருத்தாக வைத்து எழுதுகிறார். அதாவது கொடிய தரித்திரம் அல்லது மிகுந்த உபத்திரம் அப்படி சோதிக்கப்படும் பொழுது எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த நிலைமை வந்தாலும் நம்முடைய பங்கு ஊழியத்தில் என்னவா இருக்கிறது என்பதை நாம் எப்பொழுதுமே மறந்து போய்விடக்கூடாது. நிறைவா இருக்கும் பொழுது நாம் செய்யலாம் அப்படிங்கிறது வேறு. எந்த நிலையில இருந்தாலும் ஏதாவது திட்டம் பண்ணி அதை ஊழியத்திலே ஈடுபடுத்துவது இன்னும் அதிகமாக பிரயோஜனமான ஒன்று. ஒரு இந்த டாப்பிக்கே கிடையாது, இருந்தாலும் அதை நான் வந்ததுனால நான் அதை சொல்லிடுறேன். ஒரு 30 வருஷங்களுக்கு முன்னதாக ஒரு நாள் நாங்கள் வீட்டில் இருந்தப்போ ஒரு சகோதரி ஒரு நியூட்ரமல் டப்பாவை கொண்டு வந்து கொடுத்து, நியூட்ரமலாக காம்ப்ளான் ஞாபகம்ல ஒரு டப்பா, டின் தகர டப்பா கொண்டு வந்து கொடுத்து, இதை ஐயா வச்சுக்கோங்கன்னு சொல்ல ப்ரேயர் பண்ணிவிட்டு எங்கள் அப்பா அவங்களை அனுப்புனாங்க. அப்போ திறந்து பார்க்கும்பொழுது அதில் டப்பா நிறைய அரிசி இருந்துச்சு. அரிசியை பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னா ஊழியத்துக்கு முழு ஊழியத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா மருத்துவமனையை க்ளோஸ் பண்ணிவிட்டு முழு நேர ஊழியத்துக்கு வந்தாங்க. வந்த உடனே சொந்தக்காரங்க எல்லாரும் பிஸியாகி அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. இருந்த சபையிலையும் ஒரு பாதி சபை குறைந்து போனது. ஏன்னா இனிமேல் அவர் டாக்டர் கிடையாது, மருத்துவம் பார்க்க போகிறதும் கிடையாது. இனிமேல் இவர் கூட இருந்து என்ன நினச்சாங்களோ தெரியாது, ஆனால் குறைஞ்சிருச்சு. அப்போது அப்பா இருக்கக்கூடிய ஊழியங்கள் செய்யணும். நாங்கள் அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தோம். ஆனால் வெளியே யாருக்கும் தெரியாது. துணியெல்லாம் நல்லா துவைச்சி எடுத்து தராணி கடையில் மடித்து வச்சுட்டு அயன் பண்ண மாதிரி நாங்கள் வெளியே போவோம். ஒரு நாளைக்கு ₹1 அல்லது 50 காசு அந்த எப்பயாவது எங்களுக்கு கிடைக்கும். அந்த டைமில் கிடைக்கும்போது அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 10 தேங்காய் பத்தைன்னு சொல்லுவாங்களே, அதை வாங்கிட்டு அதை துவையல் அரிசி வைப்பாங்க. அல்லது மைதா மாவு வாங்கிட்டு நிறைய தண்ணி ஊற்றி கலக்கி கொடுத்து இப்படி தான் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தோம். ஒரு நாள் யாருக்குமே வெளியே தெரியாது எப்படி ஓடுது அப்படின்னு சொல்லி. இந்த சிஸ்டர் மெர்சி அவங்க பேர், அவங்க ஹஸ்பண்ட் பேர் செல்வராஜ், மகள், ஒரே ஒரு மகள் ராஜினி என்கிறது. பேர்லாம் சொல்கிறது காரணம் என்னென்னா, அது ஒரு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். 34-35 வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்த இடத்துல பகிர்ந்து கொள்கிறேன்னா எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட்னு பாருங்கள். அவங்கள்ட்ட இப்போ கேட்டாங்க, அடுத்த வாரம் எப்படி அரிசி கொண்டு வந்து கொடுத்தீங்க சிஸ்டர், என்ன அப்படின்னா, அப்போ சொன்னாங்க, இல்லை ஒவ்வொரு நாளும் நாங்கள் சாப்பிடும் பொழுது ஒரு பிடி நான் உலையில் போடும் பொழுது நான் ஒரு பிடி கையில் எடுத்து இதில் நான் போட்டுட்டேன், ஊழியத்துக்குன்னு இருக்கட்டும்னு சொல்லிட்டு, அது ஒரு மாதம் சேர்ந்துச்சு, அதனால கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னாங்க. அவங்க அது இன்றைக்கோ நினச்சது, ஆனால் அது எங்களுக்கு அது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஒரு நாளும் மறக்க முடியாத அளவிற்கு அது ஒரு முக்கியமானதாக இருந்துச்சு. கொடிதான உபத்திரவத்தில் அல்லது மிகுந்த
தரித்திரத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் செய்ததை நினைத்து பவுல் தான் சிறைச்சாலையில் இருந்த பொழுது இந்த பிலிப்பு பட்டணத்துக்கு ஒரு நிருபத்தை எழுதுகிறார். 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். 273வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் இருக்கு. 4வது அதிகாரம் 4வது வசனம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், எல்லா நேரமும் சந்தோஷமாயிருங்கள். ஒரு நாளும் நாம துக்கமா இருக்கக்கூடாது, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் அப்படின்னு சொல்லி பிலிப்பு பட்டணத்துக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு பவுல் எழுதுகிறார். இது எல்லா நேரத்திலையும் எல்லாருக்கும் இது ஒத்து போகுமா அப்படின்னு சொன்னா ஏற்புடையதா இருக்காது. ஒருவேளை ஒரு மரணம் நிறைந்த வீட்டில் போயிட்டு நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொன்னா நம்மளை என்ன பண்ணுவாங்க? தப்பா தான் பார்ப்பாங்க. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் அப்படின்னு பிலிப்பு பட்டணத்துக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்லுகிற கோட்பாடுகள், முதலாவது 2 வசனத்தை வேகமா வாசிட்டு நான் சப்ஜெக்டுக்குள்ளார வர்றேன். எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். எவ்வளோ ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு பாருங்க. பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க எயோதியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளெமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ ஊழியத்தில் என்னோடே கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. ஒரு சபைக்கு எழுதும் பொழுது சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், பிரியமாய் இருக்கிற சகோதரர்களே, வாஞ்சையா இருக்கிற சகோதரர்களே, கிரீடமானவர்களே, கர்த்தருக்குள் இப்படியே நிலைத்திருங்கள். ஒரு சபையை வாழ்த்தும் பொழுது 2 பேர் அவருக்கு ஞாபகம் வருகிறது. எயோதியாலும் சிந்திகையாலும் 2 பேரையும் ஒரே சிந்தியா இருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அது மாத்திரமல்ல, அவர்கள் ஒரே சிந்தியா இருப்பதற்கு நீ அவர்களுக்கு உதவி பண்ணு என்று சொல்லி 3வது வசனத்திலேயும் சொல்லுகிறதையும் நாம் பார்க்க முடியும். இப்போ என்னன்னா, ஒரு முழு சபை சந்தோஷமாய் போய் கொண்டிருக்கும் பொழுது, சமாதானமாய் இருக்கும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, கிரீடமாய் இருக்கும் பொழுது, யாரோ ஒருவர் அல்லது எங்கோ ஒருவர், யாரோ 2 பேருக்குள்ளார மனசு சங்கடம் இருந்தது அப்படின்னு சொன்னா அது என்ன பண்ணுமா? எல்லாவற்றையும் பாதிக்குதான். பிரசங்கி எழுதின புத்தகத்தில் 10வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, செத்த ஈக்கள் பரிமள தைலத்தை கெடுக்கும் அப்படின்னு சொல்லி பிரசங்கி சொல்றதை பார்க்க முடியும். வாசிக்கலாம். பிரசங்கி 10:1. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை, வாசமாய் மணந்து கொண்டிருக்கக்கூடிய தைலத்தை அது கெடுத்து போடுகிறது. போதும். அப்போ எல்லா வேளைகளிலும் நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷத்தை நாம் இழந்து போக கூடாது. அந்த சந்தோஷத்தை நாம் எப்பொழுதும் ஐடென்டிஃபை பண்ணி கொண்டிருக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. எல்லா நேரங்களிலும் கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய கிருபை பெற்றோம் என்று சொல்லியிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை நாம் அனுதினமும் படித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தையை நாம் வியாபித்து அதை உணர்ந்து அதை அபியாசப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நம்மை ரீகான்சைல் செய்து கொண்டு வளர்ந்து கொண்டு வரும் பொழுது, எந்த சூழ்நிலையிலையும் வருத்தங்களோ சங்கடங்களோ கஷ்டங்களோ துன்பங்களோ நம்மை ஆண்டு கொள்ளாதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். கவனிங்க, சந்தோஷம் நம்மளை நிலைத்து இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களோ துன்பங்களோ போராட்டங்களோ வியாகுலங்களோ நம்மை மேற்கொண்டு விடாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். பல நேரங்களில் நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடிய சந்தோஷத்தை ஐடென்டிஃபை பண்ணாதபடிக்கு இருக்கிறதுனால துக்கம் அதிகமாகி விடுகிறது. சந்தோஷத்தை கண்டுகொள்ளாததுனால துக்கம் நம்மை ஆட்கொண்டு விடுகிறது. திருமண நிகழ்ச்சியில எத்தனையோ சந்தோஷமான சூழ்நிலைகள் இருக்கும். சந்தோஷமான சூழ்நிலைகள் எவ்வளவோ அந்த கூடுகை நிறைந்து இருக்கும். ஆனா ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் ஒரு சின்ன தவறான ஒரு வார்த்தை பேசிட்டாங்களோ, அல்லது கொடுக்க வேண்டியது சரியா கொடுக்கல, வைக்க வேண்டியது சரியாக வைக்கல, டம்ளரை கொண்டு வந்து டங்குன்னு இப்படி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா கோவப்பட்ட உடனே இவர் மாறி மாறி பேச ஆரம்பிச்சு அது பெரிய ஒரு பிரச்சனையில கொண்டு போய் முடிகிறது அப்படின்னு சொன்னா, நன்மையாய் சந்தோஷமா எவ்வளவோ நடந்திருக்கு, அதெல்லாம் மறந்துட்டு சின்ன விஷயத்தை நம்ம பெருசுப்படுத்தினோம்னா இருக்கிற சந்தோஷத்தை நாம் இழந்து விடுகிறோம்.
ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க, ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு நாள் அதுக்காக திட்டம் போட்டு எத்தனை பேர் அதில் சேர்ந்து எவ்வளவு ஒரு வாலண்டியர்ஸ் ஈடுபட்டு ஒரு ஃபங்க்ஷன் நல்லா தான் நடந்துட்டு இருக்குன்னா, ஒரே ஒரு விஷயத்தை என் பேரை சொல்ல விட்டுட்டாரு, என் பேரை அவர் சொல்லலையே அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் கோபப்பட்டாங்கன்னா நடந்த எல்லா நன்மையும் அது வீணாய் விடுகிறது. எல்லாரும் சேர்ந்து செய்த காரியங்கள் அது வீணாய் போய் விடுகிறது. ஏன்னா பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்ணினதுனால அல்லது சந்தோஷத்தை ஐடென்டிஃபை பண்ணாததுனால நம்முடைய வாழ்க்கையிலே என்ன சந்தோஷத்தை தேவன் அனுமதித்திருக்கிறார் என்பதை உணராத பொழுது இருக்கிற கஷ்டத்தை மாத்திரமே நாம் பெரிதுபடுத்தி வாழ்க்கையை இழந்து விடுகிறோம். பல நேரங்களில் தான் நடக்கும். நம்முடைய சந்தோஷத்தை நாம் எப்போ இழக்கிறோம் அப்படின்னா இருக்கிற கஷ்டத்தை பெருசுபடுத்துறதுனால அல்லது கஷ்டமான நாட்களில் இருக்கிற சந்தோஷத்தை ஐடென்டிஃபை பண்ணாததுனால. 3 காரியங்களை நான் வேகமாக ஹைலைட் பண்ணி இந்த நாள் ஆராதனையை நான் முடிவுக்கு கொண்டு வர போகிறோம். தூக்கம் அல்லது டிப்ரெஷன் அல்லது மனச்சோர்வு அல்லது மன அழுத்தம் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா எல்லாருக்கும் வரும். எல்லாருக்கும் மன அழுத்தம் உண்டு, எல்லாருக்கும் டிப்ரெஷன் உண்டு, எல்லாருக்கும் சோர்வு உண்டு, எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு, எல்லாருக்கும் கவலைகள் சங்கடங்கள் எல்லாருக்கும் உண்டு. எனக்கு வந்துருச்சே அப்படின்னு சொன்னா நாம் எப்படி வெளியே வர போறோம்? நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வருகிற பொழுது வேதாகமத்திலே ஒரு உதாரணத்தை நான் எடுக்க முடியும். டிப்ரெஷன் அப்படின்னு சொல்றது என்ன? வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் அல்ல, நாமளா தேடி இழுத்துக்கிற ஒரு பிரச்சனை. அதாவது ஒரு உதாரணம் நம்ம வேதாகமத்தில் பார்க்க முடியும். எல்லா வேலையையும் அவர் தலையில் இழுத்து போட்டுக்கிட்டு இருந்ததுனால அவருக்கு ஒரு மன அழுத்தம் வந்துச்சு. ஏன் இது தேவையில்லாத வேலை? எனக்கு நான் தான் இந்த உலகத்தில் வேலை பார்க்குறவனா, நான் தான் இந்த கம்பெனியில் உருப்படியாக இருக்கிறவனா, நான் தான் எல்லா வேலையும் செய்யணுமா? அவங்க செய்ய மாட்டாங்களா? ஏன் அவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க? நான் மாத்திரம்தான் இழுத்து போட்டு இந்த வேலையை செய்யணுமா? எதை பார்த்தாலும் எனக்கு தான் இந்த வேலையை கொடுக்குறீங்க, தேவையா எனக்கு அப்படின்னு சொல்லி அவர் எல்லாவற்றையும் செய்தது நிமித்தமாக ஒரு பிரச்சனையில போய் அதில் ஆண்டவர் அவருக்கு ஒரு தீர்வை அவர் கொடுத்தார். ஏன் நடந்தது அப்படின்னா, நான் தான் செய்யணும், நான் தான் ஒன்மேன் ஆர்மியாக இருக்கணும், கல்யாண வீடாக இருந்தாலும் நான் மாப்பிள்ளையாக இருக்கணும், செத்த வீடாக இருந்தாலும் நான் தான் புடமாக இருக்கணும், எல்லா இடத்துலையும் நமக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், ஏலேருந்து இசட் வரைக்கும் எல்லாவற்றையும் நான் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்மளே இழுத்து போட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் நாட் த குட் மேனேஜ்மெண்ட். அது உலகத்தில் இல்லை, பைபிளில் சொல்லியிருக்கு. பகிர்ந்து கொடுக்கணும். தொடக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும் 10 வேலை இருக்குன்னா 10 பேருக்கு கொடுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 நான் தான் செய்யணும் அப்படின்னா கடைசியில் என்ன மிஞ்சுறது? என்னன்னா டிப்ரெஷன் மிஞ்சி போகும். வாசிங்க எண்ணாகமம் 11வது அதிகாரம், நம்பர்ஸ் சாப்டர் 11 11வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நீர் கர்த்தரை பார்த்து மோசே சொல்லுற வார்த்தை பாருங்க. 183வது பக்கம் தமிழ் வேதாகமத்தில் எண்ணாகமம் 11வது அதிகாரம் 11வது வசனம். நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினாலே உமது அடியானுக்கு உபத்திரவம் வர பண்ணினது என்ன? எப்படி உம்முடைய கண்களை எனக்கு கிருபை கிடைக்காமல் போனது? இவங்களெல்லாம் இந்த குழந்தைய பால் குடிக்கிற பிள்ளைய அப்படி மடியில் அப்படி கையில் பிடிச்சிட்டு இப்படியே தான் கூட்டு போவாங்க. அவங்க உட்கார வச்சு கூட்டு போவோ தோளில் போட்டோ போகிறதில்ல, கையில் இப்படி தான் பிடிச்சி கொண்டு போகணும். அப்படி இருக்கிறது மாதிரி நான் இவங்களை என்னுடைய மார்பில் அணைச்சிக்கிட்டு எல்லா ஜனத்தையும் இழுத்துட்டு போக வேண்டிய அவசியம் என்ன? தேவையா எனக்கு? நானும் அவங்கள பெற்று போட்டேன், எல்லா ஜனங்களையும் நான் செய்யணுமோ அப்படின்னு சொல்லி மோசே கர்த்தரை நோக்கி கேட்ட பொழுது கர்த்தர் சொன்னார், நீ ஏன்ப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிற? நீ எனக்கு தேவையில்லாமல் எல்லாவற்றையும் ஓ தலையில் எடுத்து போட்டுக்கிற? ஜனங்கள் இருக்கிறாங்க தானே, ஜனங்களுக்கு நீ பகிர்ந்து கொடுக்காம இதையும் நான் தான் செய்வேன், அதையும் நான் தான் செய்வேன், இதையும் நான் தான் பண்ணுவேன், அதையும் நான் தான் பண்ணுவேன்னு எல்லாவற்றையும் இழுத்து போட்டுக்கொண்டால் டெஃபினட்டா டிப்ரெஷன் வரதான் செய்யும். நம்ம முக்கியத்துவம் வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்றது, நம்ம தான் ஓடி 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 செய்யணும், அப்போதான் நமக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி செய்யும் பொழுது மிஞ்சுறது என்ன அப்படின்னா
இப்படிதான் கடைசியா ஆண்டவரை பார்த்து நம்ம புலம்பிட்டு இருப்போம். ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த ப்ராப்ளம் வருது, நான் ஏன் இதை செய்யணும், தேவையா எனக்கு, ஏன் அவன் செய்ய மாட்டேங்கிறான்? உங்களை யாரும் செய்ய சொன்னது? எல்லாருக்கும் ஆண்டவர் கிருபையை கொடுத்திருக்கிறார், எல்லாருக்கும் ஆண்டவர் நன்மையை கொடுத்திருக்கிறார், எல்லாருக்கும் ஆண்டவர் புத்தியை கொடுத்திருக்கிறார், எல்லாருக்கும் ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். யாராருக்கு எதை அழைக்கப்பட்டிருக்கிறதோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை உபயோகப்படுத்துவதற்கு, நாம் தாளந்துகளை பிரயோஜனப்படுத்துவதற்கு நாம் முன் வரும் பொழுது, இப்படி பாரத்தில் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கொண்டு ஏன் ஆண்டவர், ஏன் ஆண்டவரை பார்த்து புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. 16, 17, 16, 17 வாசிங்க. ஆண்டவர் மோசேக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். யார் யார் தலைவர்கள், யார் யார் மூப்பர்கள் என்பதை நீ அறிந்திருக்கிறாயே. உன்னோட கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஒரு வேலையை நாம் செய்யும் பொழுது, கம்பெனியாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியத்தை நாம் செய்யும் பொழுது, கணவன் மனைவிக்கு உரிய பாகத்தை கொடுத்து, அவர்களுக்கு ஒரு மரியாதையை கொடுத்து, அவர்கள் செய்ய வேண்டியது அவர்களுக்கு கொடுத்து, அதை நாம் செய்ய வைக்க வேண்டியது குடும்பத்திற்கு ஆரோக்கியம். மனைவி தன்னால் முடிந்த காரியம், கணவனால் செய்ய வேண்டிய காரியம், பிள்ளைகளால் செய்ய முடிந்த காரியம், அவைகளை பகிர்ந்து கொடுத்து அவர்களை செய்ய வைப்பது அவர்களுக்கு உகந்த காரியம். நன்மையான காரியத்தை நாம் மற்றவர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கும் பொழுது நம்முடைய பாரம் குறைகிறதா இருக்கிறது. பல நேரங்களில் குடும்பத்தில் நம்ம பார்க்குற ஒவ்வொரு பிரச்சனைகள், கம்பெனியில் பார்க்குற பிரச்சனைகள் தான். நாமளே எல்லா வேலையும் இழுத்து போட்டு நாமளே எல்லாத்தையும் ஓடி 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 செய்யும் பொழுது கடைசியாக மிஞ்சுறது என்ன? ஒரு சிலுவை தான் கையில் கிடைக்கும். ஆனால் நம்ம என்ன நினச்சி போவோம், எல்லா வேலையும் நம்ம செஞ்சோம்னா நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, எல்லா வேலையும் நம்ம செஞ்சோம்னா பாஸ் வந்து எனக்கு கூட்டு போனஸ் கொடுப்பாருன்னா ஒன்றும் கொடுக்க மாட்டார். ஷேர் த ஒர்க். குடும்பமாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், பகிர்ந்து கொடுக்கும் பொழுது அது ஆண்டவர் சொன்ன காரியம். உனக்கு ஈக்குவலாக இருக்க ஜனங்கள், தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், இன்னும் மத்தியில் தலைவர்கள் மூப்பர்கள் நீ எடுத்து வச்சிருக்கிறிய, அதில் நீ 70 பேரை கூட்டிட்டு வா, நான் உனக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை, அதே ஆவி அவர்கள் மீதும் நான் வைப்பேன். அப்பொழுது அவர்கள் உன்னுடைய பாரத்தை குறைத்து செய்ய வேண்டிய காரியங்களை அவர்களும் நேர்த்தியாய் செய்வார்கள் என்று சொல்லி முதலாவது காரியத்தை நாம் இந்த நாளில் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். வாழ்க்கையில பிரச்சனை வரும் பொழுது நடந்ததை யோசிக்காம, ஏன் என்று யோசிக்காம, டக்குன்னு அடுத்தவங்களை குற்றம் சொல்லிடக்கூடாது. ஒரு பிரச்சனை வந்துருச்சு, உடனடியா அதை ஆலோசனை பண்ணாமல், யோசிக்காமல், ஆராயாமல், ஏன் எதற்கு வந்தது, எதனால நான் இந்த பிரச்சனையில மாட்டிக்கொண்டேன், அல்லது எதனால நான் சோதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் உண்மையா இருக்கிறதுனால இது நடந்ததா, அல்லது உண்மையா இல்லாததுனால இது நடந்ததா, நான் உண்மையா இருந்து சரியா இருந்து எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு சொன்னா, இந்த விசுவாசம் நான் வளர்ந்து படிப்படியாக மேற்கொண்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போக வேண்டிய ஒரு பாடம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லது நான் செய்த தவறுனால இது நடந்ததுன்னா ஓடி போய் ஒருவருக்கு ஒரு அறிக்கையிட்டு அந்த பாவத்தை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய சமத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஒப்புரவாகும் பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து நாம் மீண்டு வருகிறோம். அனலைஸ் பண்ணாம அடுத்தவங்களை குற்றம் சாட்டுறது, யோசிக்காம அடுத்தவங்களை நாம பிளேம் பண்றது, அவர்கள் மீது நாம் பழியை சாட்டுவது நமக்கு சமாதானத்தை குறைக்கிறதா இருக்கிறது. யோசுவாவின் நிருபம், யோசுவா எழுதின புத்தகம் 7வது அதிகாரம் 7வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் 276வது பக்கம், யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 7வது வசனம். யோசுவா சொல்றாரு கர்த்தரை பார்த்து, கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கைகளில் ஒப்பு கொடுப்பதற்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணீர்? நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியாக இருந்து விட்டோமானால் நலமாயிருக்கும். இன்னொரு கவலையை பாருங்க. ஆண்டவரே, இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? கானானியரும் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேறற்று போக பண்ணுவார்களே, அப்பொழுது உமது மகத்தான நாமத்துக்கு நீர் என்ன செய்வீர்? ஆண்டவரை பார்த்து அவருடைய நாமத்துக்கு இவரு கவலை. நாங்க வீழ்த்தப்பட்டு போனோம், எங்களுக்கு இப்ப தோல்வி வந்துருச்சு, தேவனுடைய ஜனங்கள் தோர்த்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி
உம்முடைய நாமத்தை தப்பா பேசுவாங்களே, உம்முடைய நாமத்துக்கு நீர் என்ன பண்ண போகிறீர்? இவர் செய்தது இவருடைய தப்பு என்பதை மறந்துவிட்டு, என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது இவருக்கு உள்ள இவங்களுடைய கேம்ப்ல என்ன நடந்தது என்பதை மறந்து போய்விட்டு அல்லது கவனிக்காத விட்டுவிட்டு ஆண்டவர்கிட்ட பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே எங்களுக்கு இப்படி ஒரு டிஃபீட் கிடைச்சிருச்சு, இப்படி ஒரு வாழ்க்கையில நாங்க விழுந்து போயிட்டோமே, ஆயி பட்டணத்திலிருந்து நாங்க விழுந்து போனோமே, அவர்கள் எங்களை தோற்கடித்து விட்டார்களே, உம்முடைய நாம மகத்துவமான நாமத்துக்கு நீர் என்ன செய்ய போகிறீர்? அப்ப ஆண்டவர் சொன்னார், அப்பா நீ அதை பத்தி கவலைப்படாத, முதல்ல நீ ஒன்னே கவனி, நீ என்ன தப்பு பண்ண, எதனால நீ சோதனையில் இழுக்கப்பட்டிருக்கிற, என்னுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது என்று சொன்னால் நான் செய்த தவறு நிமித்தமா இந்த பிரச்சனை வந்ததோ அல்லது நான் நேர்மையா இருக்கிறதுனால எனக்கு பிரச்சனை வந்ததா? நேர்மையா இருக்கிறதுனால நேர்மையாய் நடந்ததுனால இந்த பிரச்சனை வந்ததுன்னா சந்தோஷமாயிருங்க, நிச்சயமாய் அதனுடைய முடிவு வெற்றியாகத்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் இயேசுவை கிறிஸ்து, இயேசுவை கர்த்தர் என்று ஏற்றுக்கொண்ட எந்த ஒரு மனுஷனும் உலகத்திலே வீழ்ந்ததாக சரித்திரமும் கிடையாது, வாக்குத்தத்தமும் கிடையாது. உலகத்திலே ஜெயிக்கிறவன் யார் என்று சவாலாக நமக்கு வேதாமம் சொல்லுகிறது. இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தில் ஜெயிக்கிறவன் யார்? அப்படி ஒரு அஷூரன்ஸும் அப்படி ஒரு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸும் நமக்கு இருக்கும் பொழுது வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நாம் அனலைஸ் பண்ண வேண்டியது அவசியம். நாம் சுயமாக இழுக்கப்பட்டு இந்த சோதனையில மாட்டியிருக்கிறோமா, அல்லது என்னுடைய விசுவாசம் சோதிக்கப்படுவதற்கு இந்த சோதனை வந்ததா? அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணும் பொழுது ஆண்டவர் அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஈஸியாக இலகுவாக மற்றவர்களை நாம் பிளேம் பண்ணிவிடக்கூடாது. முதலாவது நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்னதாக ஆண்டவரிடத்தில் போய், ஆண்டவரே, அல்லது ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே எனக்கு இது என்னுடைய பிரச்சனையினால வந்ததா அல்லது என்னுடைய விசுவாசத்தை சோதிப்பதற்காக வந்ததா என்பதை எனக்கு கண்டுபிடிப்பதற்கு ஞானத்தை தாருன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கிறோம். இம்மிடியட்டாக அடுத்தவங்களை பார்த்து நம்ம பிளேம் பண்றத, உன்னாலதான் இந்த பிரச்சனை வந்துச்சு, உன்னாலதான் எனக்கு இந்த ப்ராப்ளம் சொல்லி நாம் மற்றவர்களை பிளேம் பண்ணாமல் இருப்பது நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை தொலைத்து விடாமல் இருப்பதற்கு இரண்டாவது படியாக இருக்கிறது. மூன்றாவதாக, நம்முடைய பிரச்சனை வந்த பொழுது, பிரச்சனையிலே நாம் இருந்த பொழுது அந்த பிரச்சனையவே நினைத்து 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 உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா மற்ற வேலைகளை நாம் இழந்து விடுகிறோம். ஒரு போராட்டம் வந்துருச்சு வாழ்க்கையில, இந்த போராட்டத்தை நினைச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருந்தோம் அப்படின்னா ஒரு நாளும் வெளியே வர முடியாது, அடுத்த வேலையை செய்ய முடியாது. காலையில் எந்திரிச்சிலேருந்து ஏண்டா கண்ணை முழிச்சோம், ஏண்டா விடிஞ்சது, ஐயோ 9 மணி ஆயிடுச்சு, ஐயோ ஃபோன் வருமே, ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இல்லை சிம் கார்டை தூக்கி போட்டுட்டு, எவ்வளவுதான் நீங்கள் வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருந்தாலும் பிரச்சனை கண்டிப்பாக வரதான் செய்யும். பிரச்சனையை சந்திக்க வேண்டியது அவசியம். யூ ஹாவ் டு ஃபேஸ் த ப்ராப்ளம். சரீரத்துக்குள்ளார லேசாக ஒரு ஓரமாக வலிக்குது அப்படின்னு சொன்னால் அப்படியே விட்டுட்டீங்கன்னா அந்த வீக்கம் பெருசாயிரும். கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா அது சலம் பிடிச்சிரும். சலம் பிடிச்சி அதை உடைச்சி வெளியே வந்து அது குணமாகிறது வரைக்கும் அதை நீங்கள் மூடி மறைக்கவே முடியாது. ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் தொடங்குது அப்படின்னா ஐடென்டிஃபை தட் ப்ராப்ளம். உடனடியாக அது குடும்பமாக இருக்கட்டும், கம்பெனியாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், ப்ராப்ளம் வருகிறது சகஜம். ஆனால் அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை அப்போவே திருத்தாத பட்சத்தில், சரி செய்யாத பட்சத்தில், இதை மூடி போகலாம், கொஞ்ச நேரம் போட்டோம், அப்புறம் பார்க்கலாம், இதை கண்டுக்காமல் விட்டுருங்க, அதை அப்படியே மூடி போட்டுருங்க அப்படின்னு பிரச்சனையே நாம் விடக்கூடாது. அது என்ன ஆகும்? நிச்சயமாக ஒரு நாள் வளர்ந்து சீல் பிடித்து குணமடையாதபடிக்கு வெட்டி தூர எறிகிற அளவுக்கு அது நமக்கு பாதிப்பை கொடுத்து விடும். பிரச்சனை வரும் பொழுது நிச்சயமாக we have to face the problem. ஒரு நாள் அதை மூடி போடணும்னு நினைச்சிடாதீங்க. குடும்பமாக இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும் சரி, கம்பெனியாக இருந்தாலும் சரி, அதை தீர்த்து விட வேண்டும். நேருக்கு நேராக நீங்கள் அன்னைக்கு இப்படி சொன்னீங்களாமே அப்படின்னா அவங்கள்ட்ட போய் டைரெக்டாக கேட்டுருங்க, இப்படி சொன்னீங்களா, ஒரு பிரச்சனை வந்தது எங்களுக்கு புதுக்கோட்டையில் இருந்தப்போ ஒருத்தர் வந்து எங்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொன்ன பொழுது நான் இப்போ கேட்டேன், யார் இந்த வார்த்தையை உங்கள்கிட்ட சொன்னதுன்னு எனக்கு இப்போ சொல்லுங்க அப்படின்னு. அப்போ சொன்னாங்க, இல்லை நாங்கள் சொல்ல மாட்டோம். நான் சொன்னேன், இன்னும் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இந்த வார்த்தையை சொன்னது யார் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் சொல்லுங்க, என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாங்க. சொல்லுங்க, நான் என்ன பண்ணேன்னு கேளுங்க. சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். நான் இப்போ சொன்னேன், இல்லை நீங்கள் சொல்லாத வரைக்கும் இந்த இடத்துல நான் போக மாட்டேன், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் ஃபோன் போட்டு அவரை கான்ஃபரன்ஸில் போட்டு அல்லது அவரை இங்கே வர சொல்லி நேருக்கு நேராக பேசி தீர்க்கிறது வரைக்கும் நான் இங்கேருந்து போக மாட்டேன்.
நாம சரியாக இருக்கும் பொழுது அல்லது நமக்கு விரோதமாக ஒரு குற்றம் சாட்டப்பட்ட பொழுது உடனடியாக அதை நம்ம தீர்த்து விடாத பட்சத்தில் எப்படி இருந்தாலும் அது தீர்றது வரைக்கும் அது நமக்கு குடைச்சல் கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அதை இன்றைக்கே சரி செய்து விட வேண்டும். நமக்கு விரோதமாக யாராவது பேசியிருந்தாலோ, நம்ம யாராவது தவறாக நினைத்திருந்தாலோ, ஒன்று நாம் திருந்த வேண்டும், அல்லது அவர்கள் செய்தது அல்லது கேட்டது தவறு என்பதை நாம் உணர்த்தி செல்ல வேண்டியது ஒரு கிறிஸ்தவனுக்கு அது அழகு. அதுதான் கிறிஸ்தவனுக்கும் சொல்லப்பட்ட ஒரு கடமையாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறது. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் எலியா என்கிற தீர்க்கதரிசி, அவருக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, இவரை கொல்ல போறாங்க அப்படின்னு நியூஸ் கிடைச்ச உடனே, எவ்வளவு பெரிய ஒரு தீர்க்கதரிசி, 400 தீர்க்கதரிசிகளை வெட்டினவர், வானத்திலிருந்து சொன்ன பொழுது அக்னியை இறக்கினவர், ஆண்டவர் என்னோடு கூட இருந்து நன்மை செய்தார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சேலஞ்ச் செய்த ஒரு மனுஷன், இப்பொழுது அவரை கொல்ல போறாங்க அப்படின்னு செய்தி கேட்டோன்னா ஓடி போய் ஒரு செடிக்கு கீழே ஒளிஞ்சிட்டு, போதும் வாழ்க்கையெல்லாம் போதும், எனக்கு ஊழியம் பண்ணதும் போதும், வேலை பார்த்ததும் போதும், நீர் ஆசீர்வதிச்சதும் போதும், நான் ஜனங்களுக்கு உங்களுடைய வார்த்தையை சொன்னதும் போதும், என்னை உயிரோட எடுத்துக்கொள்ளும், போதும் கர்த்தாவை, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கல நல்லவன் அல்ல, போதும் அப்படின்னு சொல்லிட்டு லைஃபை முடிச்சுக்கலான்னு சொல்லி அவர் உட்கார். அவர் சொன்னாரு, கிளம்பு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற, உள்ளுக்குள்ள அடைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு வேலையா? நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்த பொழுது அல்லது இருக்கிற பொழுது ஒரு நாளும் அந்த பிரச்சனையை நினைத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது நம்மை வெளியே கொண்டு போகாது. நம்மை பிஸியாக வைத்துக் கொள்ள வேண்டிய, கீப் யுவர் செல்ஃப் பிஸி ஆல்வேஸ். எப்பொழுதும் வேலை செய்கிறவர்களாக, மற்ற கடமைகளை செய்கிறவர்களாக கடந்து செல்ல வேண்டியது அவசியம். 14வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என்றார். எலியா சொல்லக்கூடிய அந்த கம்ப்ளைண்ட் என்ன? சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக நான் வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன், வாழ்க்கை ஃபுல்லா நான் ஊழியத்துக்கு நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன், வாழ்க்கை ஃபுல்லா நான் தேவனுக்கென்று நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன், எல்லா நன்மையாய் செய்து கொண்டிருக்கிற பொழுது கூட எனக்கு இவ்வளவு பிரச்சனையை கொண்டு வந்துட்டாங்க, என்னுடைய வாழ்க்கை நாசமாய் போய்விட்டது, நினைத்தது எதுவுமே நடக்காமல் போனது, என்னுடைய வாலிபம் வீணாய் போனது, என்னுடைய வேலை காரியங்கள் வீணாய் போனது, சம்பாத்தியம் வீணாய் போனது, இனி நான் என்னத்தை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி உள்ள அடைஞ்சு உட்கார்றதா? ஆண்டவர் என்ன சொன்னார்? 15வது வசனம். கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, ஆபேல் மேலேகாலின் ஊரான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. யூ காட் ஜாப் டு டூ. உங்களுக்கு வேலை இருக்கிறது. பிரச்சனைகளை நினைத்து 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 அதில் அடைந்திருக்காதீங்க. எனக்கு குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் சரியில்லை, மனைவி சரியில்லை, பிள்ளை சரியில்லை, பெற்றோர் சரியில்லை, சபை சரியில்லை, குடும்பம் ஒன்றும் சரியில்லை என்று அமையல, எனக்கு எல்லாமே வீண் அப்படின்னு நினைச்சு அந்த பிரச்சனைகளை நாம் நினைத்து 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 இருக்கிறோம்னு சொன்னால் ஒரு நாளும் அதை விட்டு மீண்டு வரமாட்டோம். ஆண்டவர் இதை காட்டிலும் இன்னும் அதிகமாக நமக்கு பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார், இன்னும் அதிகமாக நன்மைகளை வைத்திருக்கிறார். அந்த நன்மையை கண்டுகொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறதே ஒழிய பிரச்சனையை பிடித்து கொண்டு அதையே நம்ம பிடிச்சு பிடிச்சு வச்சுட்டு இருந்தோம்னு சொன்னா ஒரு நாளும் நன்மையை நாம் கண்டுகொள்ள மாட்டோம். போன வாரம் நாங்கள் ஒரு கேம்புக்கு போயிருந்த பொழுது 2 சகோதரர்களை பார்த்தோம். அப்போ இந்த சகோதரில் ஒரு சகோதரன் சொன்னார், நான் நல்ல வேலைக்காரன், அவர் வந்திருக்காரு, நான் ஒரு நல்ல வேலைக்காரன், ஆனால் இப்போ நான் அந்த வேலையில் இல்லை, எனக்கு வேற வேலை உதவியாளராக என்னை போட்டிருக்கிறாங்க, அதில் இருக்கிறது எனக்கு சந்தோஷம், கம்பெனிக்கு இஷ்டம்னா என்னை மறுபடியும் வைக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் நான் இப்படியே வேலை பார்க்குறேன்னார். அப்போ தான் அவர்கிட்ட சொன்னோம், அப்படி கிடையாது, உங்களுடைய தாளந்துகளை நீங்கள் இழந்திருக்கிறீங்க. நல்ல கம்பெனி, மாதம் மாதம் சம்பளம் கொடுக்குற கம்பெனி, வேலையில் இருக்கிற கம்பெனி, வேலைகள் அதிகமாக வைத்திருக்கிற கம்பெனி, உங்களுக்கு இடம் தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்கிற கம்பெனி, தங்கும் பொழுது உங்களுக்கு குளிர் இல்லாமல் இருக்கிறதுக்கு கம்பெனி கொடுத்துருக்கிற கம்பெனி, வெயில் காலத்தில் ஏசி வைத்திருக்கிற கம்பெனி. எத்தனையோ கம்பெனிகளில் ஏசி கிடையாது,
கம்பளி கிடையாது, காலில் போட்டுக்கிற ஷூ கிடையாது, கஷ்டப்பட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் மாதம் மாதம் சம்பளம் கிடையாது, சாப்பாட்டுக்கு மாத்திரம் 10 20 கொடுத்துட்டு இழுத்துட்டு போகிற கம்பெனி உண்டு. எத்தனை கம்பெனி இதே தேசத்தில் இருக்கிறது? ஊரில் உங்கள் அக்கௌண்ட்டில் 1000 ரூபா போட்டுருவாங்க, இங்கே உங்களுக்கு சாப்பாடும் உங்களுக்கு தங்குற இடமும் கொடுத்து ஓட்டுற கம்பெனிகள் எத்தனை பேர் இருக்கு? ஆனால் நல்ல ஒரு கம்பெனியில், நல்ல ஒரு இடத்துல, நல்ல ஒரு வேலையில் வச்சிருக்கும் பொழுது அந்த வேலையை நாம் உதாசீனப்படுத்தாதபடிக்கு மறுபடியும் நீங்கள் எழுந்திரிச்சு நிற்கணும் அப்படின்னு சொன்னோம். கண்டிப்பாக ஆண்டவர் அதை பேசுவார். என்னன்னா, நம்மளுடைய நன்மையை நாம் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு தவறை மாத்திரம் பிடித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையை இழந்து போய் விடுவோம். குடும்பத்துக்குள்ளார எவ்வளோ பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் பிரச்சனை இல்லாத இடங்கள் அதிகமாக இருக்கு, அதை நம்ம பார்க்கணுமே ஒழிய பிரச்சனையை மாத்திரம் பிடித்து கொண்டிருந்த வாழ்க்கை நம்ம கசப்பாயிரும். இது நன்மை அப்படின்னு உணர்ற காலத்தில் நமக்கு வயதாகி போய்விடும். ஐயோ நான் வாழ்க்கை இழந்து விட்டேன் நினைக்கும் பொழுது முழுசா நம்ம இழந்துருவோம். வயது இருக்கிறது, நன்மை இருக்கிறது, கண்டுகொள்வதற்கு நாம் தவறிவிடக்கூடாது. பிரச்சனையை நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம், ஐயோ வாழ்க்கை இப்படி போச்சு, ஐயோ என் லைஃப் இப்படி போச்சு, ஐயோ எனக்கு இப்படி நடந்து போச்சு, ஐயோ இனிமேல் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருந்தவன்னு சொன்னால் நன்மையான காலங்களை நாம் கண்டுகொள்ள முடியாது. நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. Proverbs 15:13 15:13. மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். 775 பேஜ் நம்பர் 775. மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தருமாம், மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகிறது. மன மகிழ்ச்சியா இருந்தால் முக மலர்ச்சியை தருகிறது. நம்முடைய இருதயத்தை நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அது முக மலர்ச்சியை கொடுக்கிறது. எப்போ பாரு தூங்கு முஞ்சியா உட்காந்துட்டு, எப்போ பாரு துக்கமா உட்காந்துட்டு, எனக்கு என்ன வாழ்க்கை, என்ன இது இப்படி இருக்கிறோமே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா ஒரு நாளும் நாம் வளர மாட்டோம். நம்மை காட்டிலும் எந்த ஒரு கிருபையும் இல்லாமல், நம்மை காட்டிலும் எந்த ஒரு பாக்கியமும் இல்லாமல், நம்மை காட்டிலும் எந்த விதமான நன்மையும் இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் இவ்வளோ நன்மையை கொடுத்திருக்கிறாரு, அதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த நன்மையை நாம் சந்தோஷமாய் பெரிதாக நினைக்க வேண்டுமே ஒழிய இருக்கிற பிரச்சனையை பெரிதுபடுத்தாதபடிக்கு நாம் சந்தோஷத்தை வாழ வேண்டியது அவசியம். இன்னொரு வசனத்தை வேகமாக வாசிங்க. நீதிமொழிகள் 18:24. சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும். கவனிங்க, சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வேணும் அப்படின்னா நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை காண்பிக்க வேண்டும். நான் நன்மையை காண்பிக்காதபடிக்கு, ஃப்ரெண்ட்ஷிப்பை வெளிப்படுத்தாதபடிக்கு எனக்கு ஃப்ரெண்டே இல்லை, ஃப்ரெண்ட் இல்லைன்னா ஒருத்தரும் வர மாட்டாங்க. சந்தோஷத்தை நான் வெளியே கொண்டு வர வேண்டும். ஹாப்பி இஸ் நாட் சம்திங் தட் யூ வில் earn. சந்தோஷம் என்பது சம்பாதிக்கிறது கிடையாது. சந்தோஷம் என்பது நீங்கள் விலை கொடுத்து வாங்கிவிட முடியாது. சந்தோஷம் என்பது இருக்கிறதை ஐடென்டிஃபை பண்ணுவது, இருக்கிறதை நாம் கண்டுபிடிப்பது சந்தோஷம். என்னுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்கணுமே ஒழிய என்ன இல்லைன்னு நாம பார்க்க கூடாது. என்ன இருக்குன்னு நான் பார்த்தேன்னா இல்லாதது தானாக கிடைத்துவிடும். என்ன இருக்கிறது, எனக்கு ஆண்டவர் எனக்கு எதை கொடுத்திருக்கிறார் அதை நான் பிடித்துக் கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு நான் இல்லாததை தேடிக்கொண்டே ஓடுகிறேன் என்று சொன்னால் நிச்சயமாக அதை நான் எழுந்து போய்விடுவேன். பிலிப்பு பட்டணத்துக்கு எழுதும் பொழுது சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், உங்களுடைய வாழ்க்கையானது சந்தோஷமாயிருக்கிறது. நீங்கள் உங்களுடைய தரித்திரத்தில் இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு ஊழியத்தில் தாங்கக்கூடிய ஒரு மனம் இருந்தது. நீங்கள் தரித்திரத்தில் கொடிய உபத்திரவப்பட்டிருந்தாலும் நீங்கள் நன்மையானவர்களாக இருந்தீர்கள். தேவன் உங்களை நினைத்திருக்கிறார், தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், தேவன் உங்களுக்கு எல்லா தேவைகளையும் கொடுத்திருக்கிறாரே என்று சொல்லி சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி ஒரு நிருபத்தை எழுதும் பொழுது ஒவ்வொரு நாளும் நிச்சயமாய் அவர்களுக்காக ஜெபம் பண்ணி இருந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஏன்னா இவர்களுடைய மனோதத்துவம், இவருடைய எண்ணங்கள், இவருடைய ஆட்டிடியூட், இவர்களுடைய சுபாவங்கள் அப்படியா இருந்தது, தேவனுக்கு உகந்ததாக. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு ஒரு மோசமா இருந்திருக்கட்டும், கொடிய தரித்திரத்தில் இருந்திருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் தேவனுக்கு நாங்கள் நிற்க வேண்டும். வருத்தத்தில் நாங்கள் இருந்திருந்தாலும், வியாகுலத்தில் இருந்திருந்தாலும், உபத்திரவத்தில் நாங்கள் இருந்திருந்தாலும் தேவனுக்கென்று நாங்கள் நிற்க வேண்டும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 68:19. அவர்தான் நம்மை பாரப்படுத்துகிறார் என்கிற ஒரு வசனம். 68:19 19. என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மேல் பாரம் சுமத்தினாலும், கவனிங்க, நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவர்தான். நீங்களும் நானும் இன்னைக்கு பாரத்தோடு இருந்தாலும் சரி, நீங்களும் நானும் கவலையோடு இருந்தாலும் சரி, நீங்களும் நானும் துக்கத்தோடு இருந்தாலும் சரி, நீங்களும் நானும் சுமக்க கூடாதபடிக்கு இது பாரம் வந்து கொண்டிருக்கிறத நினைத்தாலும் சரி,
அதை கொடுக்கிறது தேவன் தான். நம்மை ரட்சிக்கிறவர் தேவன். யாரா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தருடைய கிருபையினாலே நான் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன் நம்ம நினைக்கிறோம்னு சொன்னால், இன்று அவருடைய வார்த்தையை நாம் கேட்கிறவர்களா இருக்கிறோம் என்று உணர்கிறவர்களா இருந்தால், என்னுடைய பாரம் எதுவா இருந்தாலும் நம்மை அதிலிருந்து மீட்டெடுக்கிறவர் தேவன் ஒருத்தர் தான் என்று அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது சந்தோஷமும் சமாதானமும் நம்மை அனுதினமும் ஆண்டு கொள்வதற்கு அவர் கேரண்டீடு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ரோமர்கள் நிருபம் 5வது அதிகாரத்திலே அவருடைய கிருபை நம்மை தாங்குகிற ஒரு சம்பவம். நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாக நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமா, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாம் அறிந்து உபத்திரவங்களிலேயும் நாம் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அவருடைய கரங்களிலே, அவருடைய கிருபையினாலே, அவருடைய சமாதானம் என்னை ஆட்கொள்வது என்று சொல்லி அவருக்கு நாம் ஒப்பு கொடுத்து இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையை தேவன் எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதத்தை நாம் உணரும் பொழுது, கண்டுபிடிக்கும் பொழுது, மற்றவர்களை நாம் குற்றப்படுத்தாதபடிக்கு அல்லது மற்றவர்களிடத்தில் வேலையை பகிர்ந்து கொடுக்காமல் நானே எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று நினைத்து வேலையை நாம் இழுத்து கொண்டு போய் விடாதபடிக்கு, பிரச்சனையே சிந்தித்துக் கொண்டிருக்காதபடிக்கு, செய்ய வேண்டிய வேலையை நாம் இன்னும் அதிகமாய் துரிதமாய் செய்து கர்த்தருக்குள்ளே நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க கடவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.